ஹாய் தோழிகளே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் ஷீட்டில் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் 4 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப் கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் ஷீட்டில் எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பட்டர் ஷீட் தான். இந்த பட்டர் ஷீட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனை வந்து ஃபோனில் அனுப்பியிருந்தாங்கன்னா அதை இந்த பட்டர் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி இதில் இருந்து ப்ளவுஸ்க்கு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டர் ஷீட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஷீட்டில் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். டிசைன் எல்லாமே வரைஞ்சி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ்க்கு கொண்டு போக முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் நிறைய பட்டர் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஓப்பனாக இருக்கிற பக்கம் உங்கள் கை ரைட் சைடு பக்கம் இருக்கணும், மூடி இருக்கிற பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ நம்ம பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேப்பர் பேட்டர்னை இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேப்பர் பேட்டர்ன்லேயுமே ஓப்பனாக இருக்கிற பக்கம் ரைட் சைடு வச்சுக்கோங்க, மூடி இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், கீழே இந்த ஒயிட் கலரில் நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து 2 இன்ச்சு எப்போவுமே நார்மலாக நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது அளவு கீழே விடுவோம். ஸோ அது வந்து தைக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர்லேயும் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து கீழே அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த பேப்பரில் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்கெட்ச் பென் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்கெட்சு இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டிக் பென் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். பென்சில் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா அச்சு வராது. இந்த மாதிரி இந்த பேப்பர் பேட்டர்னை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒட்டி வரையணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன்னு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரும்போது நான் ஸ்கேல் வச்சு போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாங்க நம்ம பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ண சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லேயுமே மார்க் பண்ணலாம். நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி ப்ளவுஸ் எடுத்து வச்சு மார்க் பண்ணணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குனாச்சும் இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒட்டியே நம்ம கோடு போட்டு கொண்டு வரணும். நமக்கு வந்து ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கழுத்து மட்டும்தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி கழுத்து மட்டும் அந்த டிசைன் வளைவு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த மாதிரி கையெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் டெய்லர் பார்த்துக்குவாங்க. நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் நெக்கில் டிசைன் வரைகிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு போட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே திருப்பி இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மடக்கின பக்கம் ரைட் சைடு வரணும், ஓப்பனாக இருக்க பக்கம் லெஃப்ட் சைடு வரணும். ஸோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போல, நல்லா அழுத்தி பாருங்கள், நல்லா அமுக்கி பாருங்கள். ஸோ ஏற்கனவே போட்டிருப்போல அந்த டிசைன் வந்து நமக்கு இங்கே வந்து அப்படியே தெரியும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த மார்க்கிங் வந்து இந்த சைடு அப்படியே தெரியும். ஸோ அப்படியே ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து எப்பயும் போல் வரைய ஆரம்பிச்சிருங்க. அந்த அச்சுக்கு மேலேயே வரைஞ்சிருங்க, உங்களுக்கு இன்னொரு சைடும் கிடச்சிரும். பாருங்கள் நான் வரைகிறேன் பாருங்கள். ஏற்கனவே போட்ட அச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரியுது, நான் அப்படியே வரைய ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரலைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கை பகுதி நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, அது டெய்லர் பார்த்துக்கிடுவாங்க. நமக்கு பின்னாடி கழுத்துக்கு அந்த வளைவு தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த அகலம், கழுத்துலேருந்து கைக்கு வந்து அகலம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம டிசைன் போடுறதுக்கு அந்த அளவு தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சி பழகணும். ஸோ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு பேக் நெக் கிடச்சிருச்சு. பின்னாடி முதுகு பக்கம் நம்ம முதுகு பக்கத்தில் நம்ம வரைய வேண்டிய டிசைனுக்கு நம்ம போட்டாச்சு, மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதில் பல்லக்கு டிசைன்லேருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பேக் நெக்கில் எல்லா இடமும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ண இடத்துல எப்படி வந்து நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ட்ரேசிங் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்று எப்படி பண்ணலான்னா, இந்த ஃபுல் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை ரெண்டாக மடிக்காமல் அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல பேக் நெக்கு, நம்ம பேக் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாக மடித்து தானே போன தடவை பார்த்தோம். ஸோ ரெண்டாக மடிக்காமல் நீங்கள் டேரெக்டாக இப்படி வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ அப்படியே இது மேலே வந்து ஸ்டிக் பென் வச்சு மார்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். திருப்பி போட்டு மார்க் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு ட்ரேசிங் பேப்பர் இருந்தால் போதும். நமக்கு 2லாம் தேவையில்லை, 1 மட்டும் இருந்தால் போதும். ஏற்கனவே மார்க் பண்ண ஃப்ரண்ட் நெக்கை எடுத்துக்கோங்க. பேப்பர் பேட்டர்ன் ஃப்ரண்ட் நெக்கை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஸோ அந்த ஸ்டிக் பென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக் பென் வச்சு அப்படியே பக்கத்துலேயே ஒட்டியே வரைங்க. நமக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த வளைவு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், மற்றபடி வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் ப்ளவுஸ் மார்க்கிங்கில் எதுக்காண்டி இப்போ இந்த பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வளைவுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் நெக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாலாம் நம்ம வரைய தேவையில்லை. இந்த வளைவும் அந்த கை பக்கமும் வரைஞ்சால் போதும். ஏன்னா அந்த வளைவில் மட்டும்தான் நம்ம டிசைன் போட போகிறோம். ஸோ நமக்கு வளைவு கிடச்சிருச்சு. நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கை வரைய போகிறோம். கைக்கு வந்து இந்த மாதிரி 2 பேப்பராக மடக்கி ஸ்கேல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் தேவைன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு ஹேண்ட் வரைஞ்சாலே போதுங்க. நம்ம 2 ஹேண்டுக்குமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டிசைனை. ஸோ இதுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க. மடக்கி 2ஆக வச்சு பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அப்படியே அந்த பேப்பரை ஒட்டியே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அதே அளவுக்கு மார்க் பண்ணி அதே 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போனா தான் கீழே தையலுக்கு நம்ம கேப் விடுறோம்ல, இங்கேயும் கரெக்டாக வரும். ஸோ அப்படியே பேப்பரை ஒட்டியே நம்ம வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணதை பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் ஏதாவது டிசைன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த பட்டர் ஷீட்டில் அழகாக வரைஞ்சி அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு கொண்டு போய் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் வந்து ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி இங்கே வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு ட்ரேசிங் கிளாஸில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ட்ரேஸ் பண்ணதை ப்ளவுஸில் எப்படி பண்ணுறதுன்னு ப்ளவுஸ் மார்க்கிங்கில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.